அடியே அம்மா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. லிஸ்ட்டு டேபிள் மேலே இருக்குது. அதை வாங்கிட்டு அப்படியே உனக்கு கூட ஏதோ ஸ்நாக்ஸ்லாம் வேணும்னு சொன்னல, அது வாங்கிட்டு வந்துக்கோ. நான் வெளியே போகிறேன், நைட்டு தான் வருவேன். எது கடைக்கு போகணுமா? உன்கிட்ட தான் வண்டி இருக்குல்ல, நீயே போ. நானே இன்னைக்கு ஒரு நாள் தான் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தேன். கடைசி போனோன்னா இழிச்சவாயா? எப்போ பார்த்தாலும் என்ன தான் போக சொல்லுவீங்களா? நீயே போயிட்டு வாப்போ. ஓஹோ சரி சரி, நீங்கள் இவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டாம். நான் நைட்டு வரும்போது வாங்கிட்டு வந்துக்கிறேன் ஃப்ரூட்ஸை. அப்படி இல்லாட்டி ஆர்டர் கூட பண்ணி விட்டுக்கிறேன். நீ தான் இன்றைக்கி வீட்டில் இருக்க போட, சரி ஸ்நாக்ஸ் தேவைப்படுமே அப்படின்றதுக்காக காசு கொடுத்தேன். பரவாயில்லம்மா, நீ வீட்லேயே இரு. ஐயோ இரு, நான் தான் ஸ்நாக்ஸ் கேட்டேன். ஆனால் அதுக்குன்ட்டு இப்படி பண்ணுவீங்களா? இன்றைக்கி ஒரு நாள் தான் நானே ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேன். இந்த கிளைமேட் வேறு உன்னோட மூட் ஸ்விங்ஸ் மாதிரி இருக்குது. திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது. இதில் நான் மட்டும் எப்படி தனியாக போய் வாங்கிட்டு வர்றது? தெருமுனையில் இருக்க கடைக்கு போனால் எல்லா பொருளும் கிடச்சிட போகுது. அங்கே போயிட்டு வரதுக்கு உனக்கு என்னடி அவ்வளோ சோம்பேறித்தனம்? எது ஒரு கடையா? அம்மா கண்டிப்பாக ஏதாவது எழுதியிருந்தாங்கன்னா 2-3 கடை ஏறி இறங்குற மாதிரி தான் இருக்கும். எங்கே அந்த லிஸ்ட்டு? பேர் நானே படிக்கிறேன், நீயே பாரு. நான் தான் சொன்னேன்ல ஆரம்பத்திலே பாரு. அத்திப்பழம் ஃப்ரெஷ்ஷு ஒரு 1/2 கிலோவா, அது இல்லாமல் ட்ரை ஃபிக்கு ஒரு 1/4 கிலோவா. ரெண்டும் ஒன்று தானே? இதில் இப்படி மாறி மாறி வேறு வேறு மாதிரி தான் இவங்க சாப்பிடுவாங்களா? அப்படிலாம் இல்லை, ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. ஆமாம், அது காஞ்சது, இது ஃப்ரெஷ்ஷு. செக் அது இல்லடி, அதில் இருக்க சத்துக்கள், அது மட்டும் இல்லாமல் அதை யார் சாப்பிடலாம், யார் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்ற முறை, இப்படி எல்லாத்துலேயுமே இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓ, அது என்ன வித்தியாசம்? It is a medical miracle. இப்போது அம்மாவை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோயேன், அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது. இப்போது சர்க்கரை நோயாளிகளை பொறுத்த வரைக்கும் காஞ்ச அத்திப்பழத்தை சாப்பிட்றத விட ஃப்ரெஷ்ஷானது தான் சாப்பிட்ணும். ஏன்னா ட்ரையான அந்த ஃபிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு சுகர் கண்டென்ட்டு, ஃபைபரு, கேலரிஸ் இது எல்லாமே அதிகமாக இருக்குது. சரி, இந்த ஃபைபர் கண்டென்ட் கூட ஓகேன்னு வச்சுக்கலாம். பட் சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே ட்ரை ஃபிக் அதிகமாக சாப்பிட்டாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சுகரும் உனக்கு கேலரிஸும் அவங்கள உடம்புல இருக்கக்கூடிய குளுக்கோஸை ஏற்றி விட்டுரும். அதனால் சுகர் பேஷண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழத்தை வாங்கி அப்படியே கொஞ்சம் அலசிட்டு அந்த காம்பை மட்டும் கிள்ளி போட்டுட்டு அப்படியே சாப்பிடலாம். அதுவே அவங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். ஆனால் அதில் அவங்க ஒரு விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அதான் எது நல்லது, எப்படி சாப்பிட்ணும் எல்லாத்தையும் சொல்லிட்டியே, அப்புறம் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? அது ஒன்றும் இல்லடி, இந்த பாலினேஷன் பற்றிலாம் படிச்சிருப்பல, இந்த மகரந்த சேர்க்கை, அதுக்காக இந்த பூச்சியெல்லாம் வந்து இதில் உட்காரும். அப்படி உட்காரும்போது அதுக்குள்ளேயே செத்து போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழம் சாப்பிட்றீங்க அப்படின்னா அப்படியே கழுவிட்டு லபக்குன்னு சாப்பிட்றாம அதை பிரித்து உள்ளே ஏதாவது பூச்சி இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்றது நல்லது. ஓ சரி சரி. அப்போது இந்த ட்ரை ஃபிக்கெல்லாம் யார் அதிகமாக சாப்பிடலாம், யாருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? இப்போ கேட்டப்பார், இது நல்ல கேள்வி. அதாவது இந்த காஞ்ச அத்திப்பழத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பொட்டாசியம், மக்னீஷியம், அதுக்கப்புறமா கால்சியம் எல்லாமே ரொம்ப நிறையா இருக்கும். ஸோ பெண்கள் நிறைய எடுத்துக்கிட்டாங்க, அதுவும் முக்கியமாக நீலாம் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ஆச்சுனாலே கை வலிக்குது, கால் வலிக்குது, முதுகு வலிக்குது அப்படின்னே உட்காந்துட்றல. அது மட்டும் இல்லாமல் பீரியட்ஸும் அடிக்கடி இர்ரெகுலராக வருதுங்கிற. ஸோ அதனால் இந்த காஞ்ச அத்திப்பழத்தை எல்லாமே நீ நிறையா சாப்பிட்ட அப்படின்னா பீரியட்ஸும் ரெகுலர் ஆகும். அண்ட் இந்த கை கால் வலி இது எல்லாமே வராமல் இருக்கும். போன் ஸ்ட்ரென்தனிங்க்கு இது நல்லா யூஸ் ஆகும். ஓ, அதனால தான் என் அம்மா அடிக்கடி அந்த ட்ரை ஃபிக் எடுத்து சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களா? சரி, இந்த தண்ணியில் ஊற போட்டு சாப்பிட்றது நல்லது, அப்புறம் தேனில் ஊற போட்டு சாப்பிட்றது நல்லதெல்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மைதானா? அதை யாரெல்லாம் சாப்பிட்லாம்? அது ஒன்றும் இல்லை, இந்த காஞ்ச அத்திப்பழத்தை வந்து தண்ணியில் ஊற போட்டு நைட்டு வச்சுட்டு காலையில் எந்திரிச்சதும் அந்த தண்ணியும் குடிச்சிட்டு அந்த பழத்தையும் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கான்ஸ்டிபேஷன், அதாவது இந்த மலச்சிக்கல் எல்லாம் ஏற்படாமல் இருக்கும். அதே மாதிரி தேனில், அந்த தேன் வந்து ரொம்ப சுத்தமான தேனாக, நல்ல மலை தேனாக இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட தேனில் இந்த காஞ்ச அத்திப்பழத்தை நல்லா ஊற போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா இம்யூனிட்டி பவரும் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதுங்களுக்கு தான் அடிக்கடி கான்ஸ்டிபேஷன் ஆகும், அவங்க மோஷனே போக மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இம்யூனிட்டி பவரும் ரொம்பவே கம்மியாக இருக்கும், அடிக்கடி ஜுரம்னு விழுந்துருவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த பழத்தை கொடுக்குறது ரொம்பவே நல்லது. சரி சரி, இந்த குழந்தைங்க, பெரியவங்க இப்படி சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஆனால் இதை பசங்க ஏன் சாப்பிட்ணுன்னே சொல்லலையே. அப்போ இது பசங்களுக்கு பெருசாக யூஸ்ஃபுல் இல்லையா? நல்லா கேட்டப்போ ஆம்பளை பசங்க தான் இந்த அத்திப்பழத்தை நல்லாவே சாப்பிடணும். முக்கியமாக இது கூட நல்லா பாலெல்லாம் ஊற்றி ஜூஸ் எல்லாம் போட்டு குடித்தாங்க அப்படின்னா இதில் வந்து அமினோ ஆசிட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே ரொம்ப நிறையா இருக்குது. இதனால் இதை நல்லா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க உடம்புல டெஸ்ட்ரோஜன் நல்லாவே சுரக்கும். இதனால் அவங்க செக்ஷுவல் ஹெல்த் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஓஹோ, அதனால தான் அண்ணன் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய அத்திப்பழ ஜூஸ் குடிக்கிறானா? அமைதியாக பேசுறிய, அன்னிக்கு அதில் ஏதாவது விழுந்துரு போகுது. சரி சரி, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிய வந்தது? அதை முதல்ல சொல்லு.
பேசிக்கலி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பர்சன். ஸோ அதனால் இதெல்லாம் எனக்கு ரொம்ப சர்வசாதாரணம். பில்டப் விட்டதெல்லாம் போதும், உண்மையே சொல்லு முதல்ல. அது ஒன்றும் இல்லை, நம்மளோட ஹெல்த் ஸ்டூடியோன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது இல்லையா, அதில் ஹெல்த் ரிலேட்டடான நிறைய விஷயம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, அப்டேட்டடாக போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் வீடியோஸ் எல்லாம் பார்த்து தான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். சும்மா உட்காந்து இன்ஸ்டாவே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்காம நீயும் வேணால் ஹெல்த் ஸ்டூடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. ஓ இதுதான் விஷயமா? சரி, அப்போ நான் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். ஹெல்த் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனில் ரொம்ப அப்டேட்டடாக இருக்கேன். நீங்கள் என்ன பார்க்குறீங்க? நீங்களும் இதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸில் ரொம்ப அப்டேட்டடாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஹெல்த் ஸ்டூடியோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்கள்.